தான். ஓகே, நான் இது ஈஸியாக ஒரு வே எனக்கு தோணுச்சு கம்பேர் பண்ணுவது. அதனால எனக்கு அது மோஸ்ட் தமிழை ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, எனக்கு இங்கிலீஷை பேசி பேச பேச போடலாம், பிரச்சனை இல்லை. எனக்கு அது கம்யூனிகேஷன் இப்போ ஆனால் எனக்கு வந்து மிச்சவங்க ஹெல்ப் பண்ணதை விட இவங்களுக்கு தமிழ் உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆனிச்சு. அதனால நான் போட்டிருக்கேன். சரி, ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் போகலாம். ஓகே, அதுதான் SC38. ஓகே, அதுக்கப்புறம் இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, இன்க்ளூட் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு இன்க்ளூடபிள் ஃபைல் அண்ட் எக்ஸிக்யூட் ஃபைல் ரெண்டு மேக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு INC சப் INC இன்க்ளூடுக்கு போகிறதுக்கு இன்க்ளூட் போட்டுட்டு கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இன்க்ளூடபிள் ஃபைல் இதில் இன்க்ளூட் போகிறோம். இதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டாக இருக்கா, நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். ஓகே, இதில் இந்த மாதிரி நான் எழுதுறேன். ஓகே, பேசிக்காக தான் இதில் ஒரு எக்ஸ்டென்ஷன் எழுதியிருக்கேன். இல்லை எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் பெருசு அந்த மாதிரி கேட்டீங்கன்னா அதுவும் நோ ப்ராப்ளம், அதுவும் நம்ம எழுதலாம், பிரச்சனை இல்லை. ரைட்டுக்கு மேலே சும்மா பேருக்கு நான் ஒரு கேரக்டர் டிக்ளேர் பண்ணி டேட்டா மெசேஜ் கிளிக் பண்ணிட்டு ஆக்சுவலாக பண்ணிக்கலாம். ஆக்சுவலி பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது அப்படின்னா, இது வந்து ஒரு இன்க்ளூடபிள் ஃபைல் தான். ஓகே, இன்க்ளூட் அதுக்கடுத்து இப்போ இந்த ஃபைல் நம்ம காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக சும்மா பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு முன்னாடி இன்க்ளூட் போட்டுட்டு ஓகே போட்டுட்டு இப்போ நான் இதில் வேறு இது வந்து கமெண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நான் எப்போ மாதிரி டேட்டா லென்த் பண்ணும். ஓகே, நான் அதை போட வந்துட்டு லென்த்து கண்டிப்பாக போட்டு வச்சிடணும். லென்த்து போடாது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்காக நான் லென்த்து போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து டேட்டா
அவுட்புட் என்ன வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? வெல்கம் டு மை வேல்யூ இட்ஸ் இன்க்ளூட். ஓகே, அது வந்துருக்கு. ஏன் நேம் வரல? நேம் வந்து ரைட் ஃபங்க்ஷன் கொடுக்கலாம். ஓகே, ரைட் ஃபங்க்ஷனில் ஓகே, இதோட வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் கொடுக்கும்போது வந்து யாருக்கு சொல்கிறேன், மை நேம் இருக்கு, வெல்கம் டு மை வேல்யூ. உங்களுக்கு ஒரு சின்னதாக டாஸ்க் இருப்பேன். ஜஸ்ட் இந்த லைன் எப்படி கீழே கொண்டு வாங்க பார்ப்போம். ஓகே, கீழே கொண்டு வந்து நம்புறேன். இதுதான் நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் இதுக்கப்புறம் ஸ்லாஷ் போட்டுறவும் முடியுது. அவ்வளோதான். இதான் இன்க்ளூட். ஓகே, இன்க்ளூட் டாட் இன்க்ளூட் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டுக்காக சொல்கிறேன். வந்துட்டு இது வந்து இந்த மாடுலேஷனை ஃபஸ்ட்டு உள்ளது இன்க்ளூட் சொல்லுவோம். ஓகே, இதுக்கடுத்து வந்து ஃபங்க்ஷன் மாடியில் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் மாடி லாஸ்ட்டு சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி வந்து சப்ரூட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சப்ரூட்டீன் அப்படின்னா என்னன்னு நான் வந்து ஃபஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஓகே, இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறது, ஓகே, நீங்கள் வந்து நான் சொன்னது வந்து நல்லா கவனிச்சிங்க. சரியா, நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன், ரொம்ப கஷ்டம் டஃப் ஒரு கேட்டகரியே நான் வரல. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். சப்ரோடின் அப்படின்னாலே என்னென்னா மொத்தம் 3 கீவேர்டு தான் மெயின். ஃபார்ம், இன்ஃபார்ம், அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம். இந்த ஃபார்ம் அண்ட் இன்ஃபார்ம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெஃபனிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா அந்த அதுக்குள்ள நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம் வேல்யூவை. இது வந்து எப்படி என்ன மாதிரிப்பட்ட ஃபங்க்ஷன் அது வந்து டிஃபைன் பண்ணுறோம். அடுத்து பெர்ஃபார்ம் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து 2 டைப்ஸ் உண்டு சப்ரூட்டீனில். லோக்கல் சப்ரூட்டீன்,
அண்ட் குளோபல் சப்ரூட்டின். ஓகே, அந்த லோக்கல் சப்ரூட்டின் அப்படி என்னன்னா பெர்ஃபார்ம் அண்ட் இன்ஃபார்ம் த, அது இப்போ பண்ணிருக்கிறது லோக்கல் சப்ரூட்டின். இது வந்து எப்படி நம்ம டியூட்டினா definition and implementation in the same program, it's called local subroutine. If the definition is another program, implementation is another program, it's called in a global subroutine. Okay, local subroutine என்ன, global subroutine என்ன புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அதே மாதிரி இப்போ இந்த கோட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ 10 போட்டிருக்கேன். ஓகே, அந்த பெர்ஃபார்ம்ல வந்து ரிஸ் யூசிங் ஏ போட்டிருக்கேன். இது வந்து எங்க ரிஸ் பெர்ஃபார்ம், அதாவது எங்க ஃபார்ம்ல யூஸ் பண்ணிருக்காங்க பார்க்கும்போது இந்த ஃபார்ம் வரும், ஃபார்ம்லெஸ் யூசிங் ஏ. ஓகே, வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏயோட வெளியே மல்டிப்ளை ஆயிருக்கு. இப்போ வந்து நான் ஏ கொடுத்தோடனே இப்போ வந்து எனக்கு ஓவரால் அவுட்புட் காமிக்குது. ஓகே, இவ்வளோதான் சப்ரூட்டின் ப்ரோக்ராம், இவ்வளோதான். இதுக்கடுத்து வந்து ஃபங்க்ஷன் மாடியூல். ஓகே, அதுக்கு வந்து SC37 ஃபங்க்ஷன் பில்டர். நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கேன். நம்ம வந்து ஒவ்வொரு டீ கோட் போகும்போதுமே அந்த டீ கோடில் வந்து எனக்கு இங்கே என்ன எழுதிருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபங்க்ஷன் பில்டர். ஓகே, ஃபங்க்ஷன் மேலே கிரியேட் பண்ணுறதுக்காக உள்ளது. நான் வந்து இதில் கிரியேட் பண்ணேன் சார் சப் ஃபன் மோட். ஓகே, கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ண மாதிரி கேட்கும். ஃபங்க்ஷன் குரூப்புக்கு நம்ம எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து SC85 பண்ணலாம். ஓகே, இதோட கிரியேட் பண்ணிக்கோங்க. கலர் ஷிஃப்ட்டு ப்ளஸ் SC37 இது பார்த்தோமா. இப்போ வந்து SC80 போயிட்டீங்க அப்படின்னா இந்த SC80ல இந்த Z மாதிரி எஸ்எம் பேக்கேஜ் இருக்கா, மேலே பேக்கேஜிங் பிடிச்சிட்டு ஃபங்க்ஷன் குரூப் தான் நமக்கு இப்போ வேணும். ஒரு புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் குரூப் நம்ம கிரியேட் பண்ண போகிறேன். Z சப் மட்டும் போட்டு சப் போட்டுட்டு 2 தடவை என்ட்ரு கொடுக்குறேன். ஓகே, கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் ஆயிடுச்சு. கிளிக் ஆன நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு சார் கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணணும். ஓகே, இது ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா காப்பி பண்ணி இப்படிதான் கேட்கும். நோட் வெரி. ஓகே, இந்த மாதிரி உள்ள வந்துடும். ஓகே, ஓகேப்பா. ஃபங்க்ஷன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு என்ன. ஓகே, இது எல்லாத்துக்கும் தோணுது. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் அதே தான். நம்ம வந்து இதில் வந்து கோடு எல்லாமே நம்ம ரெடியாக அடித்து வச்சிடும். ஓகே, நம்மளுக்கு தேவையானது எல்லாமே டிக்ளேர் பண்ணி வச்சிடும். நம்ம டிக்ளேர் பண்ணி வச்சதை வந்து நம்ம திருப்பி ரீயூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. ஓகே, அதனால நான் உங்ககிட்ட டேரக்டாகவே சொல்கிறேன், உங்களோட சிஸ்டம் தான் இது. ஓகே, இம்போர்ட் எக்ஸ்போர்ட். அடுத்து இதில் வந்து இம்போர்ட் என்ன கொடுக்கணும், எக்ஸ்போர்ட் என்ன கொடுக்கணும்னு சொல்லிடுறேன். ஓகே, க்ளோஸ் கோட்.